குட் மார்னிங். நான் டாக்டர் தாரணி, சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட், திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கிசோஃப்ரீனியா மனச்சிதைவு நோய் பற்றி பார்க்க போகிறோம். May 24 வேர்ல்ட் ஸ்கிசோஃப்ரீனியா டே செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னா என்ன? ஒரு மனுஷனோட சிந்தனை, செயல்பாடு, உணர்வு, நடத்தை இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். இப்போது நம்ம ஸ்கிசோஃப்ரீனியாக்கான அறிகுறிகள் பார்ப்போம். தனியாக பேசிக்கிறது, தனியாக முணுமுணுத்துக்கிறது, தானாக செய்கை பண்ணுறது, யாரும் இல்லாதப்போ குரல்கள் கேட்குறது, யாராவது நமக்கு தீங்கு செய்கிறாங்க, கெடுதல் செய்கிறாங்க அப்படின்ற சந்தேக எண்ணங்கள், சொசைட்டிலேருந்து தனிமைப்படுத்திக்கிறது, தன்னைத்தானே பார்த்துக்காமல் இருக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை, ஒழுங்காக குளிக்கிறது இல்லை, அந்த மாதிரி சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் சரியாக தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ஸ்கிசோஃப்ரீனியாக்கான முக்கியமான அறிகுறிகள். இப்போது ஸ்கிசோஃப்ரீனியாக்கான காரணங்கள் என்னன்றது பார்ப்போம். மறைவியல் காரணங்களாக இருக்கலாம், மூளையில் ஏற்படுற சில ரசாயன மாற்றங்களாக இருக்கலாம், போதை பழக்கங்கள், இல்லைனா எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல் இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு? முதல்ல பேஷண்ட்டை ஒரு மனநல டாக்டர், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். ஸோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்போம். அது இல்லாமல் கவுன்சிலிங், ஃபேமிலி தெரப்பி இது எல்லாமே பேஷண்ட்க்கு கொடுக்கும்போது நோயை நம்ம கண்டிப்பாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ நான் சொசைட்டிக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஸ்கிசோஃப்ரீனியா அப்படிங்கிறது ஒரு மனநல பிரச்சனை. இது பில்லி சோனியம் வைக்கிறனாலையோ இல்லை பேய் பிடிக்கிறனாலையோ வரதில்லை. ஸோ இது ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இன்னொன்று என்னென்னா, பேஷண்ட் எப்பயுமே வைலண்ட்டாக தான் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு ஆபத்தாக இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. இது கரெக்டான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்டை கண்டிப்பாக கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி பேஷண்ட்ஸை மென்டல், பைத்தியம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் சொல்லி கேலி பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதனால் உடல் நலம் போலவே மனநலமும் முக்கியம். ஸோ மனநலத்தை பாதுகாப்போம், மனித நேயத்துடன் ஆதரிப்போம்.